ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் கார்த்திகா சொன்ன எல்லா வார்த்தையுமே முழுசாக நம்பி நம்ம நிலா வீட்டில் எல்லார்கிட்டையுமே சொல்லி சேரன் அண்ணாவையும் கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அப்படி இவங்க எல்லாருமே கோவிலில் கல்யாணத்துக்காக காத்திருந்த அந்த நேரத்தில் கடைசி வரைக்கும் கார்த்திகா வரவே இல்லை. வராமல் எல்லாரையுமே ஏமாற்றிட்டாங்க. ஆனால் அதுக்கு அவங்க மட்டுமே காரணம் இல்லை, அவங்களோட அம்மா தான் இது எல்லாத்துக்குமே முழு காரணமாக இருக்கிறாங்க. கார்த்திகாவாலையுமே அவங்க அம்மாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியலை. அதனால் அவங்களுமே வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியலை. ஆனால் அவங்க மனசில் இன்னுமே சேரன் அண்ணா தான் நிரந்தரமாக இருக்கிறாங்க. அதே தான் இங்கே சேரன் அண்ணாவுக்கும். என்னதான் கார்த்திகாவுக்காக நட சாத்துற வரைக்கும் காத்திருந்தாலும் அவங்க வராமல் ஏமாற்றிட்டு போனாலும் அவங்களுக்கு துளியும் கார்த்திகா மேலே கோபம் கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டை பற்றி நல்லாவே தெரியும் சேரன் அண்ணாவுக்கு. என்னதான் நம்ம சேரன் அண்ணா வெளியில் எந்த கவலையும் காட்டிக்கல அப்படின்னாலுமே அவங்களோட மனசுலையும் ஏதோ ஒரு ஓரத்தில் வலி இருக்க தான் செய்யுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம நிலா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதாவது நம்மளால தானே இவ்வளோ விஷயமும் ஆச்சு, நம்ம பேசாமல் இருந்திருந்தா இப்போ இவ்வளோ தூரம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, வீட்டில் எல்லாருமே நிம்மதியாகவும் இருந்திருப்பாங்க, நம்மளால தான் சேரன் அண்ணாவுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசித்து தன்னை தானே வருத்திக்கிடுதாங்க. அதே மாதிரி தான் சேரன் அண்ணா வரவுமே அவங்கக்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நான் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, அவங்க எப்படியாவது வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதெல்லாமே பண்ணினேன், அவங்கள ரொம்ப நம்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது சாரி கேட்குறாங்க. இவங்க அழுகிறத பார்த்த உடனே சேரன் அண்ணா சொல்கிறாங்க, நீ அழாதம்மா, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நான் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நீ அழுகிறத பார்த்தா தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கும் அழுக வருது அப்படின்னு சொல்லி சேரன் அண்ணா வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியனும் பல்லவனும் நீங்கள் நம்பின மாதிரியே தான் நாங்களும் கார்த்திகாவை நம்பினோம், அது அவ்வளோதான் நினச்சிக்கிடுவோமே, வேண்டாம் நீ அழாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓரளவு சமாதானப்படுத்துகிறாங்க. சோழனும் அவங்க பங்குக்கு கொஞ்சம் வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷர் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம நிலாவும் அழுதுகிட்டே பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு ஏதாவது சமாதானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இந்த கல்யாணத்தால் எனக்கு தாங்க பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு நிலா கேட்டதுக்கு, இல்லை அந்த தாலி செலவு, இந்த கல்யாண செலவு எல்லாமே ஒரு 20-25,000 ரூபா கிட்ட ஆயிடுச்சிங்க. அதுக்கு நிலாவும், ஏங்க உங்களுக்கு பைசா தேவைப்படுதா, நான் தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க எப்போ பார்த்தாலும் தரட்டுமான்னு கேட்குறீங்க, என்ன நிறைய வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த வீடுக்கு ஏற்பாடு பண்ணதுனால என் கையில் கொஞ்சம் இருக்குது, அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சோழன் அதை இதை பேசி நிலாவை நார்மலாக தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாங்க, உங்களுக்கு எங்கள் வீட்டு மேலே எவ்வளோ அக்கறை, எங்களுக்காக நீங்கள் ஒன்று பார்த்து எவ்வளோ அழகாக செய்கிறீங்க, இப்போ கூட இந்த கல்யாணத்தை என் அண்ணனுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலா, இல்லை நான் எப்படினாலும் நான் போயிடுவேன், அதுக்கடுத்து இந்த வீட்டில் பொண்ணு தங்காத வீடுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் நான் சீக்கிரமாகவே அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு முகமே மாறிடுச்சு. இதுக்காக மட்டுமாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் மட்டும் இல்லை, எனக்கு சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசை, அதனால தான் நான் இவ்வளோ தூரமும் முயற்சி பண்ணேன், ஆனால் இதுவும் ஒரு காரணம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுது. இந்த விஷயம் சோழனை ரொம்பவே கோபம் ஆக்குது. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் உங்களை சமாதானப்படுத்த வேண்டாம், உள்ளே போங்க, அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி சமாதானப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுட்டு போகிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.